பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த படைவேட்டிலே காட்சியளிக்கும் படைவேட்டு ரேணுகம்பாள் தாயே எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் மாதா, காத்து ரட்சிக்க வேண்டும். கோவிந்தா ஐயா, பூஜையை துவக்கிற நேரத்துல பார்க்கிறேன், அன்னைய சுத்தி சுத்தி வள வர எதையோ கேட்கணும்னு நினைக்கிறேன்.
உனக்கு என்ன நேர்ந்தது? ஐயா அது வேற ஒன்றும் இல்ல. எனக்கு திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது ஐயா, குழந்தை பாக்கியமே கிடையாது. சிவ சிவா. பெரியவர்கள்லாம் என்ன உழைத்தார்கள், படைவேட்டுக்கு சென்று ரேணுகம்பல் ஆலயம் சென்று வணங்கி வழிபட்டால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் உரைத்தார்கள். ஆகையால் தான் அம்மனை வணங்கி வழிபடுகிறேன் ஐயா. கோவிந்தா, எத்தனையோ கோவிலுக்கு சென்றாய், ஆமா இதுவரைக்கும் குழந்தை பிறக்கவில்லை. ஆமா ஐயா. படைவெட்டுக்கு சென்றால் குழந்தை பிறக்கும் என்று சான்றோர் கூறி இங்கு வந்திருக்கிறாய். உண்மைதான் ஐயா. வருத்தப்படாதே, என் தாயின் இல்லத்தினாடி வந்து விட்டாய். இனி உனக்கு குழந்தை உண்டு. ஐயா அது போதும் ஐயா, அது போதும். அது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு சந்தேகம். வரப்படாது. சந்தேகம் மனுஷனுக்கு தொத்து வியாதி, அது வரப்படாது. அப்படி வந்து விட்டால் தெரிந்தவரை கேட்டு தெரிந்து கொள்வதுதான் நல்லது. உனக்கு என்ன சந்தேகம்? ஐயா சந்தேகம் என்று உரைத்தேனே, அது என்ன சந்தேகம் தெரியுமா? கூறுமையா. எத்தனையோ ஆலைகள் சென்றிருக்கிறேன், அம்மன் சிலை முழு உருவோடு தான் காட்சி அளித்தது. இந்த சிலை மட்டும் பார்த்தாயா, சிறை மட்டும் மக்களுக்கு காட்சி அளிக்கிறது. உடல் எங்கே ஐயா, உடல் எங்கே? உடல் என்ன ஆயிற்று? கோவிந்தா, என் தாயின் சிரத்தை பற்றி கேட்கிறாயா? உண்மைதான். இது கேட்கதப்பா, கேட்கதே. இது பெரிய சோக கதை ஐயா, பெரிய சோக கதை. பெற்ற பிள்ளையால் நேர்ந்த விபத்தையா இது. எந்த பிள்ளையாகிலும் தாயை வெட்டுவானா? என் தாய் பெற்ற பிள்ளையே என் தாயை விட்டுட்டாயா, விட்டுட்டாயா. கோவிந்தா, என் தாயின் கதையை கேட்கிற சொல்றேன். கோவிந்தா ஐயா, என் தாயின் கதையை கண்களால் பார்ப்பவரும் காதினால் கேட்பவரும் மனதார நினைப்பவரும் கண்டிப்பா குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு குழந்தை உண்டு. என் தாயின் கதையை கேட்டியே. என் தாய் பிறந்தது வெள்ளிக்கிழமை, புஷ்பதியானது வெள்ளிக்கிழமை, திருமணம் முடிந்தது வெள்ளிக்கிழமை, உடல் வேறு சிறை வேறு துண்டிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை. அதற்குதான் இந்த மண்ணுள்ள தாய்மார்கள் தெய்வத்திற்கே இந்நிலைமை என்றால் நமக்கு ஏன் நேரப்படாது, அது நேரக்கூடாது என்று வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வீடுமொழிகி கோலமிட்டு கௌரி பூஜை இருக்கின்றார்களே. இதற்கு தான் ஐயா காரணம், இதற்கு தான் காரணம். ஆமா கோவிந்தா, அது மட்டுமில்லை, அதோ பார்த்தாயே ஒரு கச்சிலை. என் அன்னை குடன்பிரவா தங்கை சாமுண்டி என்று கூறுவார்கள். அப்படியா? ஆமா, என் தாய்க்கு ரேணுகம்பால் ஒரு பட்ட பெயர். கோவிந்தா ஐயா, என் தாய் ஒரு நாட்டுக்கு இளவரசி ஐயா. ஒரு நாட்டுக்கு இளவரசியா? ஐயா, இளவரசி தான் ஐயா. எப்படி? என் தாயின் கதையை கேட்கிற கண்டிப்பா குறிண்டே போறேன். என் தாயை கேட்கும் வரை, கதையை கேட்கும் வரை உறங்காமல் உண்ணாமல் இருக்க வேண்டும். சரிதானோ? ஆகட்டையா. உறங்க தேவையில்லை. இப்படிதான் உன் போன்று நீண்ட நாட்களாக விதர்ப்பு நாட்டு ஆண்டு வந்த ரைவத மன்னர் குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தார். அப்படி வருத்தப்பட்டதனால் ஒரு நாள் கதையை கூறிண்டே போனேன்.